இந்த மாதிரி கிரிஞ்சிகளை வச்சுக்கிட்டு கிங் 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 இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணி இந்த ஜனங்க சிரிக்கணும் பைத்தியகார மாதிரி இருக்காங்க. அதிமுகன்றது தலைமை எடுக்கிற ஒரு தவறான முடிவு. வெளியே இருக்கு ரொம்ப பேர் வெளியே இருக்காங்க. இனியும் வெளியே துரோகிகள்லாம் சீட்டு துரோகிகள் தானே எதுக்கு மாதிரி சேர்த்து வெளியே போயிட்டீங்கன்னா மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா நீ என்ன ஆளை கொண்டு வந்து வச்சு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் செயல்படுத்து. காங்கிரஸ் மாதிரி வைத்தியகாரர்கள் உணர்வு. அண்ணாமலையுடைய நோக்கம் வேற. அண்ணாமலையும் சீமானும் சேர ஆரம்பிச்சு 3 மாசத்துல விஜயபாஸ்கருக்கு எதிராக இந்த இது நடத்தப்படும். விஜயபாஸ்கர் 2 முன்னாள் ஆணையர்கள் ஒரு எஸ்பி அப்படின்னா அந்த எம்எல்ஏக்கள் பேசுற விஷயத்துல இடி வரலாம் 180 கோடி ரூபா. அப்ப இடி வந்து ரயில் எல்லாம் விட்டு 180 கோடி எங்க இருக்கும் யாரு கொடுத்தா அவளுக்கு 180 கோடி எப்படி இருக்கும் 180 கோடி ஒயிட்ல கொடுப்பாங்க. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. வணக்கம் சார். அதிமுக இப்போ தன்னந்தனியா ஒரு கட்சியா நிக்குது. திமுக கூட ஏதோ ஸ்டாண்ட் எடுத்து அவங்க எதிர்கட்சியா என்ன மாதிரியான செயல்படலாம்ன்ற ஒரு இதுல இருக்காங்க. அதிமுக இப்போ அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியாம ஒரு வழியில நிக்குது சார். அதிமுகன்ற பேர் மட்டும்தான் இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து எப்படி அதை மீட்டு கொண்டு வர போறாங்க சார் எடப்பாடி? ஆக்சுவலா தன்னந்தனியா நிக்கிறது திமுக தான். அதிமுக என்டிஏ கூட்டணியிலே போறாங்க. பாமக கூட இருக்கு, பாஜக கூட இருக்கு. பாஜக இங்க ஒரு சீட்டு இருந்தாலும் என்டிஏன்றது கூட்டணி பலமான கூட்டணி. தன்னந்தனியா விடப்பட்டது பார்த்தா திமுக. ஆனா அதிமுகல என்ன பிரச்சனை ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதிமுக பலம் இழந்து வருது. அதுக்கு அவரும் இடம் கொடுக்குறாரு. யார் வேணா போடுறாங்க கவலை இல்லை அப்படின்ற மாதிரி. இது வந்து உளவியல் ரீதியா மக்கள்கிட்டையும் அதிமுக ஒன்றும் இல்லைன்றது கருத்தை உருவாங்க. திமுக ஒன்றும் இல்லைன்றதை மறைக்கிறதுக்கு தான் எதையாவது போட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. ஜென்சின்றாங்க அதுன்றாங்க. பார்த்தாலே நமக்கு இதுவோ எப்பா எப்படி இருந்தா திமுக எனக்கு எப்படியாவது பாடுறான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதிமுக அதோடைய வழியில போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த முக்கியமான தளபதிகள்லாம் இவர் சரியா ஒரு இதுக்கு அது வேற மாதிரி போகுது. வெளியேறதுக்கு ரொம்ப பேர் ரெடியா இருக்காங்க. இனியும் வெளியேறும். அப்ப அதை பத்தி நம்ம பேசலாம் சொல்றாங்க. துரோகிகள்லாம் சீட்டு கொடுக்கணும். துரோகிகள் தானே எதுக்கு மறுபடியும் சேர்த்துட்டீங்க? வெளியே போயிட்டீங்களா எதுக்கு சேர்த்துட்டீங்க? சேர்க்க வேண்டாம். அப்ப மறுபடியும் உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க எதுவும் கொடுக்க மாட்டோம் இஷ்டம் தான் இருக்கு சொல்லணும். அதே எப்படி அவங்க இருப்பாங்க? அவங்க துரோகிகள்னு அவருடைய பங்களிப்பு இல்லையா இது வரைக்கும்? இத்தனைக்கும் அதிமுக வெற்றிக்கெல்லாம் அவங்க பாடுபடுது. அதனால சரி அவர்களால தோல்வினா அப்ப எடப்பாடினால தோல்வி இல்லையா? எல்லாருடைய இதுவும் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அனுசரணையா போகணும். கட்சியை கை முதல்ல நிறுத்துறோம், அப்புறம் தான் போராட்டம். கட்சியை நிறுத்துற வேலை இல்லையே. அதனால அதிமுகன்றது தலைமை எடுக்கிற ஒரு தவறான முடிவு. பிளஸ் சுயநலவாதிகளுடைய முடிவு. சுயநலவாதிகள் இது தாங்கிக்க முடியாம ஓடுறாங்க. அப்ப இருந்தா நேரத்து கூட யாரோ கேட்டுதான் அமைச்சராக இருந்தாதான் இருப்பீங்களா? இல்லாட்டி இருக்க முடியாது. நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப என்னன்னா இப்ப அதிமுகல இருந்து இத்தனை பேர் வெளியே போனாலுமே அதிமுகன்னு ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதை எப்படி இனிமேல் அவங்க யூஸ் பண்ண போறாங்க? கரெக்டான வேலை எப்படி கொண்டு போக போறாங்கன்ற ஒரு கேள்வி. அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க, 1 கோடி வாக்காளர் இருக்காங்க. அது இயற்கையா அமைஞ்சது. ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கி வச்சுட்டு போகணும். நீங்க அதை 1.5 கோடி 2 கோடி ஆகிற வேலையை பண்ணணும். நீங்க 1.5 கோடி 75 லட்சமா ஆக்குனீங்க. இன்னைக்கு நீங்க 1.5 கோடியும் சரி 1 கோடி வாக்குகளும் சரி எதை வச்சு விடணும்னா அதிமுக ஜெயிக்கும், அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுக சாதிக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் செயல்படுது. அப்போ அந்த நம்பிக்கையை வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ யூடியூப் எடுத்தீங்கன்னா யூடியூப் நடத்துறீங்க. யூடியூப் நடத்துறதுல இந்த சேனலு கரெக்டா எடுக்கும் அப்படின்னா வாசகர் வரும். இது எல்லாத்தையும் கரெக்டா பேசுவாங்க. இந்த கட்சி அந்த கட்சி இல்லைன்னா ஒரு வகையான வாசகர் கூட்டம் இருக்கும், எப்பவுமே பார்த்துட்டு இருக்கும். அதுல நீங்க திடீர்னு வேற சார்பு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வெளிப்படும். அதே மாதிரி நீங்க வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தீங்கன்னாலும் அந்த நேரத்துக்கு ஒரு கூட்டம் வர மாதிரி இருக்கும். அது முடிஞ்சோன்னா அந்த கூட்டமும் ஓடிடும். அப்ப இந்த மாதிரி எடுத்து ஒரு கட்டத்துல நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் பல இதை எடுக்க முடியாது. ஆனா இவனா அப்படின்னு ஒரு பெரிய வெப்சைட் ஒண்ணு இந்தியாவிலே பெருசு பொய்யா எழுதுவாங்க. பொய்ன்றதை விட மிஸ்லீடு. இந்த இதெல்லாம் அவங்கதான் உருவாக்குறது. காரை விட்டு இறங்கி விட விஜய் செய்த அந்த செயல் இதெல்லாம் அவங்கதான் அப்பனு. இந்த மாதிரி கண்டதை எழுதுறது. ஒரே போர்ட்டல்ல ஒருத்தர் வந்து விஜய் பெரிய ஆளா இதாவாரு அப்படின்னு எழுதுவோம். இன்னொருத்தன் விஜய் தேரவே மாட்டாங்க.
இன்னொருத்தன் வேற. இது எல்லாமே கலந்துனா அது எப்படி வாசகர் வருவோம். இன்னைக்கு அதை பார்த்து ஐயோ இவங்க எப்பவுமே பொய் செய்தி தான் போடுவாங்கன்ற மாதிரி வெளியேற ஆரம்பிச்சு. இப்ப அந்த இது வந்து நஷ்டத்துல ஓடிட்டு. இதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு முற்றிலும் ஜாலரா அடிச்ச ஒரு வேற இதுல யாருமே வேணாம் இல்ல நீங்களே போட்டு சம்பாதிச்சிக்கலாம், பேர் மட்டும் பழைய பேர்ல ஓட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்பிக்கை இழக்கிற மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன டக்கு தூக்கி நிறுத்த முடியும். அந்த வேலை தான் அதிமுக சொல்றேன். நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள். நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா நீங்க என்ன ஆளை கொண்டு வந்து வச்சு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னாலும் செயல்படுது. காங்கிரஸ் மாதிரி ஆயிடும். காங்கிரஸ் ஒரு காலத்துல 35% மேல வாக்கு வச்சிருந்தாங்க 80. அப்புறம் அவங்க முதுகுல சவாரி இவங்க முதுகுல சவாரி செஞ்சு காங்கிரஸ்னால ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணாலும் செயல்படுது. விஜயே அந்த கட்சியில சேர்ந்தவங்களும் செயல்படுது. அதான் காங்கிரஸ் உடைய. ஏன்னா இப்பயே ஆலோசனை கூட்டம் போயிட்டு இருக்கு அதிமுக சார்பில். அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப அண்ணாமலை அவர்கள் மேல இதுல இணைவாரா அப்படின்ற ஒரு வைத்தியக்காரருடைய உலகம். அண்ணாமலையுடைய நோக்கம் வேற. இந்த கேப்ல ஒரு யங்ஸ்டரா நம்ம அரசியல் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இல்லைன்னா நான் நினைக்கிறேன் பிஜேபியுடைய பிளான் பியா கூட இருக்கும். பிஜேபிங்க என்ன பண்ணாலும் தலையெடுக்காது. அதனால நீங்க வெளியே போய் நீங்களே கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணித்தரோம். நம்மளுக்கு தேவை இந்த திராவிட கட்சிகள் வீழ்த்தப்படணும். அந்த இடத்த ஒரு வலதுசாரி இது பிடிக்கணும், நம்ம ஆள் பிடிக்கணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பல முகங்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வகையான முகங்கள் உண்டு. அந்த மாதிரி நீங்க இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து முன்னணி இருக்கும், பஜ்ரங் தள் இருக்கும், விஹெச்பி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளியில அணைவோம். பிஜேபி சேம் அதே பேட்டர்ன். இப்போ இவரை வந்து ஏன் தமிழ்நாட்டில் இப்படி பயன்படுத்தக்கூடாது? அண்ணாமலைக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா அண்ணாமலை பாஜக இருக்கிறதுல சிக்கல் இருக்கு. பல இடங்கள்ல பாஜகவுடைய தேசிய இதுவும் அண்ணாமலையுடைய ஒர்க் ஸ்டைலுக்கும் இடிக்குது. அப்ப அண்ணாமலை வந்து நீங்க தனியா ஒர்க் பண்ணுங்க, நீங்க வாட்டில் ஃபுல்லா இறங்கி பண்ணுங்க, இளைஞர் கட்சினே கொண்டு போங்க. இளைஞர் கட்சினா நல்லா இருக்கும், பேர் கூட நல்லா இருக்கு. அண்ணாமலை பரிசீலிட்டோம். அண்ணாமலை இளைஞர் கட்சி, இளைஞர் முன்னேற்ற கழகம் நல்லா இருக்குல்ல. இமுக சொல்ல முடியாது, நான் சொல்ல கூட படிக்கலாம். அப்ப இமுக வந்து தாவேகாக்கு எதிராக பயங்கரமா பண்ணதை வச்சு அதிமுக திமுக என்ன ஆகும்? இந்த மாதிரி கிரிஞ்சிகளை வச்சுக்கிட்டு இப்படி இப்படிலாம் பண்ணி இந்த ஜனங்க சிரிக்கணும்னா பைத்தியகார மாதிரி இருக்கிறாங்க. பைத்தியகாரம் ஸ்ட்ரீட்டு வீக்கெண்ட்ல இந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் போடுவாங்க. ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா போட்டு இவங்க தான் நாளைக்கு திராவிடத்தை காப்பாற்ற போறாங்க. என்ன திராவிடன்னு கேட்டா அதுவும் தெரியாது. சின்ன பையன் உட்காந்து ஓட விடுறோம் எல்லாரையும். ஒரே ஒரு பையன். போன ஆட்சியில இதே மாதிரி தானே கைது பண்ணீங்க? போன ஆட்சியில இதே மாதிரி கைது பண்ணேன்னு சொல்ற ஒத்துக்கிறோம். அப்படின்னா நீங்க அதை சொல்ற, நீங்க இதை எதிர்க்கணும்ல அப்படின்னு. அந்த பையன் அதை கேட்கல. போன ஆட்சியில இதை ஒத்துக்கிற நீங்க இந்த ஆட்சியில இதை கேளுன்னு எதிரில் சொல்ற நீங்க போன ஆட்சியில இதை பண்ணணும்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படியே அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்க. அந்த ஆட்சி சார்பா எதுக்கு வர்றீங்க? இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமா போனது போன கவர்மெண்ட் தான். ஜெயலலிதா கவர்மெண்ட்ல கொஞ்சம் இதெல்லாம் நடந்திருக்கு, கைதுகள் இந்த மாதிரிலாம். ரொம்ப மோசமா போனது போன கவர்மெண்ட் தான். ஏதாவது ட்விட்டர்ல போட்டா கூட அதாவது காக்னிசன்ட் ஆஃபர்ஸ் 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற குற்றங்களுக்கு பெரும்பாலும் வழக்கு போடுவாங்க, சம்மன் கொடுப்பாங்க, கூப்பிட்டு இது பண்ணுவாங்க, இல்லை அதை நீக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். கைது விடிய காலில் போய் கைது பண்றது இந்த மாதிரிலாம் வந்து திமிர் பேச்சு பேசணும்ல கைது பண்றதுல நான் அதெல்லாம் இழிவுபடுத்துறது, திரும்ப திரும்ப பேசுறவங்கலாம் நான் அதை சொல்ல. சாதாரணமா ஒரு இதுல போடுறவன் அந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துறவங்க கைது பண்ணுங்க, தப்பே கிடையாது. அப்ப அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்ல வரல. சாதாரணமா அரசியல் விமர்சனம் பண்ணவங்க கூட ட்விட்டர்ல எல்லாம் பண்ணவங்க கூட தூக்கி கைது பண்றதுலாம் அதிகமா நடக்குது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த இதுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையன் அரெஸ்ட் ஆனது கூட பெரிய ஏதோ நியாயம் பண்ண மாதிரி அரசியல் பல்வேறு வகையான அரசியல் கருத்து. ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி போட்டிருக்கு. இவங்களுடைய சட்ட கொடுக்குற ஸ்ட்ராங் இல்லைன்னு தெரியுதா? தாவேக்காது. இவர்கள் அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்ஷன் ஸ்ட்ராங்கான இதை போட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கூட இவங்களால இது பண்ண முடியும். காவல்துறையும் இவர்கள் அது சரியா பயன்படுத்த தெரியல. இந்த மாதிரி பல விஷயம் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அரசியல். இந்த பக்கம் இவர்கிட்ட இன்னும் அதுக்குள்ளேயே இன்னும் முட்டிட்டு இருக்கிறாங்க. ஐடிவிங்க என்ன பண்றது, என்ன வேலை பண்றது, எதுவுமே தெரியல. அப்ப இந்த 2 பேரும் தள்ளாடிட்டு இருக்கும்போது நம்மளை ஸ்பீடப் பண்ணா அவர் யாரோட வாக்க பிரிப்பாரு சார்? விஜய் அவர்கள் இப்ப அதிமுக மேல கோபம் கொண்டவர்கள் இருக்காங்க. 2 திராவிட கழக வேலை அவங்க விஜய்க்கு எதிராக இவருக்கு போட்டா நல்லா இருக்கும், இவர் ஒரு ஆள் தான் கரெக்டான ஆள்னு போட்டா
எல்லாருமே இந்த 2 கட்சியில இருந்து எடுத்தாகும். ஏன்னா இவர்கள் தானே இதுக்கு முன்னாடி ஆதிக்கமா இருந்தாங்க. விஜய் யாருக்கு எடுத்தாரு, இந்த 2 பேர்ட்டு இருந்து எடுத்து இருக்காரு. இவங்களும் இவர் மீதி இருக்குது இல்ல 24, 22, 46, 46ல இருந்து இவர் ஒரு 30 எடுத்தாருன்னா கால வழக்கத்துல இது எப்படி போயிடும். சின்ன கட்சியா மதிமுக மாதிரி ஆயிட்டு கூட்டணி போய் தாவை கட்டி போய் நிக்கிற நிலமெல்லாம் வரும். இதே அதிமுக போய் தாவைக்காவோட கூப்பிட்டு வருங்காலத்துல இல்ல அதிமுக திமுக கூப்பிட்டு அண்ணாமலை ஒரு கூப்பிட்டு இவங்க ஒரு கூப்பிட்டு 4 கட்சிகள் போகிறது. அண்ணாமலையும் சீமானும் சேர்றாங்க, அது ஒரு இந்த மாதிரி. ஏன்னா அண்ணாமலை இப்போ திடீர்னு இலங்கை தமிழர் மேல பாசம் வந்துச்சு பாத்தீங்களா, எதுக்கு அடித்தளமா இருக்குமா கூட்டணிக்கு? சீமானுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அந்த இளைஞர்கள் எப்படி கவர்றது? அதனால என்ன, இனிமேல் அண்ணாமலை தேசியம் தமிழ் தேசியம் பேசுவாரு, தமிழகத்துடைய பேசுவாரு. ஆனா இன்னொரு இறுதியான ஒரு கேள்வி சார், இப்ப ஊழல், அதாவது திமுக ஊழல் பட்டியல்கள் வந்துட்டே இருக்கு, ஒரு அமைச்சர்கள் மேல வழக்கும் பாஞ்சிட்டு இருக்கு. ஆனா இப்ப அதிமுகல இருந்து தாவைக்கா சென்றவர்கள் பலர் மீதே வழக்குகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஆனா அவங்கள எதுவும் பண்ணல, இப்ப திமுக மட்டும் வெளிக்கொண்டு வராரு அப்படின்ற கேள்வியும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகல கொண்டு போய் சேர்த்தது தப்பு. சேர்த்ததுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நாங்க அந்த வழக்குகள் அப்படியே இருக்கும், அதுல எல்லாம் நாங்க தலையிடணும். வழக்குகள் இருக்கு இல்ல, அப்புறம் எதுவும் சேர்க்கிறீங்க? ஏன்னா அவங்க தூய சக்தியில ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி வந்திருக்காங்க. அதான் சொல்றேன், ஏன் அப்படி சேர்க்கிறீங்க? சரி, சேர்த்த மறுநாள் இந்த கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சு, அப்படியே நைஸா விஜயபாஸ்கர் மேல இருக்க வழக்குகளை ரத்து பண்ணணும் அப்படின்னு போறாங்க. அவர் போல வேற இன்னொரு கமிஷனர் ஜார்ஜ், அவர் மேல இருக்கிற வழக்குகளை வாஷ் பண்ணணும். கோர்ட்டுக்கு அப்புறம் இது வருது, அதை ரத்து பண்ணணும் ஓகேவா அப்படின்னு கூப்பிட்டு 12 வாரத்துல இந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு. 12 வாரம்னா 3 மாசம். 3 மாசத்துல விஜயபாஸ்கருக்கு எதிராக இந்த இது நடத்தப்படும். விஜயபாஸ்கர் 2 முன்னாள் ஆணையர்கள், ஒரு எஸ்பி, இந்த மாதிரிலாம் போகும். அப்ப இந்த வழக்குல அரசு தரப்பு எப்படி வாடும்? கடுமையாக வாதாடுமா? அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும், பார்ப்போம், பார்க்க தானே போறோம். அதனால இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க, இவர்கள் மேல வழக்கு திமுக மேல இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கைது வரைக்கும் போயிட்டு இருக்கு, கைது கொண்டு தேடிட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க அந்த பிரிஞ்சு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வழக்கறிஞர் அம்மான்னு சொல்லுவாங்க, நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும் இந்த சட்டம் கொடுக்காது, எழுத்து முறியடிக்கும். முறியடிக்க வேண்டியதானே? ஏன் செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்காரு? ஏன் ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிறாரு? தைரியமா எதிர்கொள்ள வேண்டியதானே? சம்மன்ல அட்டன் பண்ண வேண்டியதானே? ஒரு தலைமறைவுன்னு அறிவிச்சுருவாங்க, அடுத்து கைது பண்ணுவாங்களா இல்லையா? அடுத்து ஈடி வராம இருக்கிறதுக்கு போய் நீங்க என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியாதா? இதுலலாம் ஈடி வரலாம். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு. ஈடி வரத்துக்கு அந்த ப்ரெடிகேட் ஆஃபர்னு சொல்லுவாங்க, மூல வழக்கு. ஃபர்ஸ்ட் எந்த வழக்குக்காக ஈடி உடனே வரலாம்னா லஞ்சம் கொடுத்த வழக்குல தான் முதல்ல வரலாம். 100% வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அந்த எம்எல்ஏக்கள் பேசின விஷயத்துல ஈடி வரலாம். 180 கோடி ரூபாய். அப்ப ஈடி ரைடு எல்லாம் விட்டு 180 கோடி எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தா? அவனுக்கு 180 கோடி எப்படி வந்து? 180 கோடி ஒயிட்ல கொடுப்பான், இதுல ஐடியில கணக்கு காமிப்போம். தாவைக்கால ஒரு எம்எல்ஏக்கு தலா 35 கோடி வீதம், 4 எம்எல்ஏக்களை விலைக்கு வந்த வகையில் செலவு 180 கோடி அப்படின்னு எழுதுவோம்னா, அப்ப அந்த 180 கோடின்றது கணக்கில் காட்டாத கருப்பு பணம். அப்ப இவன் எங்க இருந்து கொண்டு வரான்? இதை வாங்கினவங்க வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா என்ன தகவல் சொல்றாங்க, பல பேர் வாங்கியிருக்காங்க, அவங்களெல்லாம் ட்ராப்பா வச்சுதான் இப்ப இந்த வழக்கே வருது அப்படின்னு. அப்ப அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா வாங்கினவங்க அதை எங்க முதலீடு பண்ணணும்? இப்போ ஒரு எம்எல்ஏ 5 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார்? தான தர்மமா பண்ணுவார். 10 அரசாங்க ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிப்பாங்க, எல்லாத்துலயும் நான் கழிவறை கட்டித்தரேன், ஒரு ட்ரஸ்டி வச்சு நான் சொல்லுவாரு. அப்ப அவரு ஏதாவது மகன் பேர்லயோ மருமகன் பேர்லயோ ஏதோ ஒரு பேர்ல ஒரு முதலீடோ இல்லாட்டி ஒரு இடமா வாங்கி போடுவார், இல்ல ஒரு பிளாட் வாங்குவாரு. இதெல்லாம் மணி லாண்டரில பணத்தை கன்வெர்ட் பண்ணும். ஆனா இந்த கைதுக்கு பயந்துதான் இப்ப விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும் பல பேர் இப்ப தாவைக்கால சேர்ந்திருக்காங்க. கைதுன்றதோட நடவடிக்கைக்கு பயந்து, நடவடிக்கை அதோட ஸ்டாப் ஆகுதுல்ல, அடுத்த 5 வருஷம் தள்ளி போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தாவைக்கா வச்சுன்னா அடுத்த 5 வருஷம் தள்ளி அதுல கட்சிக்குள்ள தன்னுடைய பவரை வளர்த்துக்கலாம், விட்டா அமைச்சராயிடலாம், மேலும் வருமானத்தை தேடிக்கலாம். ஏன்னா வாஷிங் மிஷின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தாவைக்கால போய் சேர்றவங்க எல்லாமே செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷின் போட்டு 2018 அவர் அந்த பேச்சு பேசினாரு ஸ்டாலின்.
விட மாட்டோம். இந்த அசோக்குமார்னு ஒரு தம்பி ஒருத்தருக்காரு, இவருக்கு அவங்க 2 பேரும் இவ்வளோ கொள்ளடிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. விட மாட்டேன், ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் அப்படின்னாரு. அந்த சிறைக்கு போனவரை இலாகாலாத மந்திரியா வரைக்கும் வச்சுருக்காரு. அது என்ன வாஷிங் மிஷின்? இன்னும் பல பேர், அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த வாஷிங் மிஷின், கே சொத்து குவிப்பு வழக்கு அப்புறம் தானே வந்தாங்க எல்லாருமே திமுக வந்து. செல்வ கணபதி சொத்து குவிப்புல மாட்டி தண்டனையை வாங்கிட்டு வந்தார். அவர் எப்படி சேர்த்தீங்க? என்ன வாஷிங் மிஷின்? அதனால இவங்க எல்லாரும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களெல்லாம் வச்சு ஊழலற்ற ஆட்சியை விஜய் அவர்களால கொடுக்க முடியும். அதனால தான் சொல்றேன், வாஷிங் மிஷின் இவங்களை நீங்க இனிமேல் தூய சக்தின்னு நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? தூய சக்தின்னு நீங்க எந்த அடிப்படை சொல்லுவீங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு பேர் கெட்டு போற விஷயத்த பண்ற யார் பண்றான்னு பார்த்தா அவங்கள தடுக்கணும்ல. அவங்கள முதல்ல நிப்பாட்டு சொல்லணும். நிப்பாட்டியா கட்சிக்கு மெஜாரிட்டின்ற பேர்ல கண்டவன் உள்ள சேர்த்துக்காரு. நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார்.